ராமகிருஷ்ணன் பேராசிரியரை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் இன்றுதான் கடைசி நாள், கல்லூரியினுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே. பேராசிரியரிடம் அன்பான வேண்டுகோள் விடுத்தான். சார், இன்னைக்கு என்னோட வந்து நீங்க 7up பிரியாணி சாப்பிடணும் சார் என்று கேட்டுக்கொண்டார். பேராசிரியர் சிரித்து கொண்டே கேட்டார், எனக்கே பிரியாணியா? சரி, அது என்ன 7up பிரியாணி என்றார். சார், அது ஒன்றும் இல்லை சார், 250 ரூபா கொடுத்தா எவ்வளோ வேணாலும் மட்டன் பிரியாணி சாப்பிடலாம், ப்ளஸ் ஒரு 7up ஃப்ரீ, அதனால அதுக்கு பேர் 7up பிரியாணி சார் என்று சொன்னார். சரி ராமகிருஷ்ணா, ஏன் என்னமோ சோகமா இருக்க என்று கேட்டார். சார், எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கல சார், என் சிஜிபி வேற கம்மியா இருக்கு சார், எனக்கு இங்கிலீஷ் வேற வரமாட்டேங்குது சார், ஒரே குழப்பமா இருக்கு சார், ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்குது சார் என்று புலம்பினான் ராமகிருஷ்ணன். பேராசிரியர் சிரித்து கொண்டே கேட்டார், ராமகிருஷ்ணா, இந்த பில்லு சூனியம் செய்வினை ஏவலெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? சார், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார், எங்க பாட்டிமா கிராமத்துல இருந்துச்சு சார், நிறைய சொல்லுவோம் சார், அதெல்லாம் செஞ்சா குடும்பமே அழிஞ்சு போயிருமாம்ல. ஆமா, அவங்களாம் இருக்காங்களா சார்? சொல்றேன். சரி, வீட்டில் என்ன டிவி இருக்கு? பெரிய எல்சிடி டிவி இருக்கு சார். நீ வந்து நகைச்சுவை சேனலுக்கும் சினிமாவுக்கும் அடிமை. உங்க அப்பா அம்மா 2 பேரும் டெலி சீரியலுக்கு அடிமை. ஸோ பில்லு சூனியம் வச்சாச்சு, காசு கொடுத்து வாங்கி பெருசாக வச்சுட்டீங்க. ஸோ குடும்பத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே அழிச்சு போயிடும். செய்வினா என்ன தெரியுமா? கையில் என்ன செல்ஃபோன் வச்சுருக்கா? சார், எங்கள் அப்பா 3G வாங்கி கொடுத்துருக்காரு சார். உங்கள் அப்பாவே உனக்கு செய்வினை வச்சுட்டாரா? ஒரு செல்ஃபோன் செய்வினை விட பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், சீக்கிரம் உனக்கு எடுத்துடும். முடிஞ்சு போச்சா? இந்த ஏவல் என்னன்னு தெரியுமா? தெரியாது சார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க 10 பேர் மிஸ்டு கால் கொடுத்தான் பார்த்தியா, 10 மெசேஜ் இருக்கும், அதுதான் ஏவல். நீ அவனுக்கு 10 மிஸ்டு கால் 10 மெசேஜ் கொடு, அது ஏவல். ஸோ இதெல்லாம் அவன் சொந்தமாகவே வாங்கி வச்சுக்கிட்டா அப்புறம் அவனுக்கு எங்கே வேலை இருக்கும்? அவன்லாம் பார்த்தான், வேறு தொழில் மாற்றிட்டான், அவன்லாம் எங்கே இருக்கானே தெரியல. இப்போ பார்க்கறதுலையே வாழ்க்கையை வீண் பண்ணிட்டோம், படிக்கிற பழக்கமே இல்லாமல் போச்சு. படிக்கிறோமா? நான் மாசத்துக்கு ஒரு புக்கு படிக்க சொன்னேன், பரவாயில்ல 3 மாசத்துக்கு ஒரு புக்கு படின்னு சொன்னேன். எவனாவது படிச்சானா? அந்த 2 மார்க் கொஸ்டின், கோனார் நோட்ஸ் மாதிரி 2 மார்க் கொஸ்டினே படிச்சுட்டு இருக்க வேண்டியது. இப்படி படிச்சா அப்புறம் எப்படிரா? மனசு பக்குவம் முடியாது இல்லை. சாதாரண சைக்கிளுக்கு கிரீஸ் போலன்னா சத்தம் வருது. இந்த மனசு பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு விசித்திரமான கருவி. அதை பற்றி கவலைப்படுறோமா? 3 வேளை வயிற்றுக்கு மட்டும் சோத்தை போட்டு நிரப்பிட்டு டிவியை பார்த்துட்டு படுத்துடுறோம். மனசை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. மனசு நல்லா இல்லைன்னா முகத்தில் காட்டி கொடுத்துருது. அதுதான் மனசனுடைய மாபெரும் சக்தி. ஸோ மனசுக்கு என்ன கிரீஸ் போடலாம்? கண்ணுக்கு தெரிஞ்சாச்சு ஏதாவது போடலாம், கண்ணுக்கு தெரியல, கரண்ட் மாதிரி. நல்ல புத்தகங்கள் தாண்டா கிரீஸ், வேற எதுவுமே கிடையாது. சிறந்த புத்தகங்களை நிறைய படிக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி கிரீஸு போட்டால் சைக்கிள் சத்தம் குறையுதோ அது மாதிரி மனசு புலம்புற சத்தம் குறைஞ்சிரும், புலம்புலே இருக்காது, அமைதியாயிடும், வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நிறைய புத்தகங்களை வாசிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய புத்தக பண்ணை இருக்கிற மாதிரி இருக்கும். பண்ணை வந்து 10 பண்ணைக்கு ஈக்குவலாக இருக்கும். தனி மரம் தோப்பாவாதரா, நிறையா மரம் இருக்கணும்ல. நிறையா பேருடைய அனுபவங்களை படிக்கிறப்ப நம்ம பக்குவமாயிடுவோம். நீ எனக்கு பிரியாணி வாங்கி தரேங்கிற, இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஹிக்கின் பாத்தம்ஸில் 3 புத்தகம் வாங்கிட்டு வா. 3 புத்தகம் வாங்கலாம் இந்த காசுக்கு. நீ நல்ல புத்தகமாக நீ வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு இன்னைக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன் என்று சொன்னார் பேராசிரியர். வேகமாக ஹிக்கின் பாத்தம் சென்று ராமகிருஷ்ணன் 3 புத்தகங்களோடு வந்தார். சார், 3 புக்கு வாங்கிட்டேன் சார், பாருங்க. முதல் புக்கு பரவாயில்லையே, இறையன்பு எழுதிய 7ஆம் அறிவு 2ஆம் பாகம். ஃபர்ஸ்ட் பாகம் கிடைக்கலையாடா? கிடைக்கல சார். வெரி குட், நல்ல செலெக்ஷன். 2வது புக்கு ராமகிருஷ்ணன் எழுதின துணை எழுத்து. ராமகிருஷ்ணன் தெரியுமா உனக்கு? தெரியாது சார். படிச்சிருக்காதுக்கு முன்னாடி? கிடையாது சார். அப்போ எப்படி வாங்கினேன்?
என் பேர் போட்டுருக்கு சார். ஓ பேர் போட்டு வாங்கிட்டியாடா, சூப்பர் புக்குடா, நல்ல புக், அருமையான புக். 3வது புக்கு ஒளி பரவட்டும் சுகி சிவம், சபாஸ், சூப்பர், வெரி வெல் டன், வெரி குட் செலெக்ஷன், நல்ல புக். 3 புக்குமே சிறந்த புக்கு. சார் எனக்கு பிரியாணி உண்டா? பிரியாணி கிடையாது. சைக்கிளில் கிரீஸை வாங்கி பாக்கெட்டில் வச்சுருந்தா சைக்கிள் சத்தம் போடாமல் இருக்குமா? கிரீஸ் அப்ளை பண்ணணும்ல. இந்த 3 புக்கையும் படிச்சுட்டு ஒவ்வொரு பக்கத்துக்கு இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு எழுதிட்டு வா, நிச்சயமாக 3 நாளைக்கு நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் என்று சொன்னார் பேராசிரியர் ராமகிருஷ்ணன். சரிங்க சார், நிச்சயமாக பண்ணுறேன். ராமகிருஷ்ணா, சிறந்த புத்தகங்கள் நம்ம வாசிக்க வாசிக்க நம்மளை யோசிக்க வைக்கும், நம்மை மேன்மைப்படுத்தும், நம் அறிவை கூர்மைப்படுத்தும், நாம் யார் என்பதை அடையாளப்படுத்தும். சிறந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நன்றாக யோசிக்க முடியும். நன்றாக யோசிப்பவனால் மட்டுமே மாற்றி யோசிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நன்றாக யோசிப்பவனால் மட்டுமே மாற்றி யோசிக்க முடியும் என்று உரக்கச் சொன்னார். இப்பொழுது ராமகிருஷ்ணன் யோசிக்க ஆரம்பித்து விட்டான்.